நீங்க மாதவனை கூட்டிக்கிட்டு காரைக்குடி பக்கத்துல இருக்கிற புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனசார அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிங்க. அந்த அம்மனே உங்க வீட்டுக்கு விளக்கேத்த போற மருமகளை உங்க கண்ணுல காட்டும். சாமி ஒரு நிமிஷம். ஏன் சாமி, எங்க அம்மா தான் பெத்த பாசத்துல அது நடக்காதுன்னு தெரிஞ்சோம் அதை ஏத்துக்க முடியாம உங்களை கூட்டிட்டு வந்து மாதவன் கல்யாணத்துக்கு ஜாதகம் பாக்குறாங்கன்னா நீங்களும் மாதவனுக்கு பொண்ணு அமையன்னு சொல்றீங்க? நீங்க சொல்றதுல எதுவுமே உண்மை இல்ல. எங்க அம்மா திருப்திக்காக தானே சொல்றீங்க. நீங்களே பாருங்க சாமி, நம்ம எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னே புரியாம அவன் எப்படி சிரிக்கிறான் பாருங்க. இவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்றீங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரியே இவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணை இவன் எப்படி காப்பாத்துவான்? டேய் என்னடா? டேய் மாதவா, உனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அவளை நீ எப்படிடா காப்பாத்துவ? காப்பாத்துவேன் காப்பாத்துவேன். பாருங்க சாமி, காப்பாத்துறதுன்னா என்னன்னு தெரியல இவனுக்கு. இவன் எப்படி ஒரு பொண்ணு? டேய் பிரகாஷ், மாதவன் எதுக்குடா அவன் பொண்டாட்டிய காப்பாத்தணும்? அவனுக்கு என்ன குறைச்சல்? அதான் நம்ம கிட்ட 7 தலைமுறைக்கு சொத்து இருக்கே. மாதவன் ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக நாம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. மாதவனை பத்திரமா பாத்துக்கிறதுக்காக தான் அவனுக்கு நாம ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க சாமி, மாதவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு அமையும் நீங்க சொன்ன விஷயம் எனக்கு என்னவோ சரியா வரும்னு தோணல. என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அது எப்படி தம்பி நீங்க முடிவு பண்ணுவீங்க? ஈசன் திருவிளையாட்ட யார் கணிக்க முடியும் சொல்லுங்க? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க அம்மா நான் சொன்னபடி புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போவாங்க. மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பாப்பாங்க. மாதவனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். மாதவனும் எல்லாரும் மாதிரியும் ஒரு ஆரோக்கியமான மனிதனா மாறுவாரு. மாதவனை கட்டிக்க போற பொண்ணு இந்த குடும்பத்தையே கட்டி ஆளுவா. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என் மனசு இப்பதான் குளிர்ந்து போயிருக்கு சாமி. எனக்கு இப்பவே என் மருமக கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சாமி. நான் உடனே மாதவனை கூட்டிக்கிட்டு புவனேஸ்வரி அம்மனை தரிசிக்க போறேன். நல்லதும்மா, நீங்க போயிட்டு வாங்க. புவனேஸ்வரி அம்மன் உங்களுக்கு துணை இருப்பாங்க. நல்லதே நடக்கும். சரிங்க சாமி. எல்லாத்துக்கும் உனக்கு சிவனே துணை இருப்பான்.
என்னாலும் தென்னாடுடைய சிவனே போற்றி. உங்க அம்மா புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போவாங்க, அம்மனை கும்பிடுவாங்க, மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பாப்பாங்க. என்ன விஷயம் கண்மணிமா, திடீர்னு கூப்பிட்டு விட்டீங்க? ஒண்ணு இல்ல ஜோசியரே, எங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு இருக்கால்ல, ஆமா ஸ்வேதா. ஆ, ஒரு திருநங்கை வந்து ஸ்வேதா ஒரு பணக்கார வீட்டுக்கு வாக்கப்பட்டு போவான்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆசீர்வாதம் பண்ண திருநங்கைய பத்தி நாங்க 2-3 இடத்துல விசாரிச்சோம். அவங்க சொன்னது அப்படியே பலிக்குன்னு நாங்க கேட்ட இடத்துல எல்லாம் சொன்னாங்க. திருநங்கை சொல்றதெல்லாம் அப்படியே பலிக்குமா ஜோசியரே? திருநங்கை விஷ்ணு அவதாரம் இல்லையா, பலிக்கலாம். ஜாதகம் பார்த்தா அவங்க சொல்றது சரியான்னு சொல்லிடலாமா? என்ன ஜோசியரே, நீங்களே இப்படி சொல்றீங்க? அப்ப ஸ்வேதா கண்டிப்பா பணக்கார வீட்டு மருமகளா போயே தீருவாளா? ஏன் போனா என்ன, உங்க வீட்டுல வளர்ந்த பொண்ணு அவ. வசதியான இடத்துக்கு வாக்கப்பட்டு போய் நல்லா குடுத்தனம் பண்ணா அது உங்களுக்கு சந்தோஷம் தானம்மா? என்ன சந்தோஷம்? எங்க வீட்டுல வேலை செய்யறவ எங்களை விட பெரிய ஆளானா எப்படி சந்தோஷப்பட முடியும்? வயித்தெரிச்சல் தான் பட முடியும். ஜோசியரே, நீங்க கொஞ்சம் பூமிகா ஜாதகத்தை பார்த்து அவளும் பெரிய கோடீஸ்வரம் வீட்டுக்கு வாக்கப்பட்டு போவாளான்னு சொல்லுங்களேன். சரிம்மா, ஜாதகத்தை கொடுங்க, பார்த்து சொல்றேன். பாருங்க பாட்டி, என்ன பாட்டி பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஜாதகம்லாம் பார்க்காதீங்க, எனக்கு அதுல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. முட்டாள் மாதிரி பேசாத பூமிகா. ஜாதகம் நிஜம். ரோட்ல போற திருநங்க ஸ்வேதா பணக்கார வீட்டுல வாக்கப்பட்டு போவான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ நீ அவளை விட பெரிய இடத்துக்கு போகணும்ல, அதுக்காக தான் ஜாதகம் பாக்குறோம். அம்மா, அதெல்லாம் தேவையே இல்லம்மா. என் மேல எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. நான் என் மைண்ட்ல ஒரு பெரிய மில்லியனர் வீட்டுக்கு தான் மருமகளா போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது நடக்கும், நான் நடத்தி காட்டுவேன். அதனால நீங்க என்ன போய் அந்த ஸ்வேதா கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. யாரடி கம்பேர் பண்ணா? நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறோம், அவ்வளவுதானே. நீ பேசாம உட்காரு. இல்ல பாட்டி, நான் பூமிகா, பாட்டி சொன்னா கேட்க மாட்டியா? பேசாம உட்காரு. நீங்க ஜாதகம் பாருங்க ஜோசியரே. அப்படியே ஸ்வேதா ஜாதகம் தான் கொடுங்க, ரெண்டையும் பார்த்து சொல்லிடுறேன். ஸ்வேதா பூமிகா 2 பேரும் ஒரே இடத்துல ஒன்னாதான் பிறந்தாங்க. ஸ்வேதா ஜாதகம் எங்க கிட்ட இல்ல, ஆனா ஜாதக குறிப்பு ஒண்ணு இருக்கு. அத வச்சு ஜாதகம் பார்க்க முடியுமா? பார்க்கலாமே, குறிப்பை கொடுங்க. இந்தாங்க. திருநங்கை சொன்னது சரிதாம்மா. உங்க வீட்டுல வளர்ந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. ஜோசியரே, எங்க வீட்டு பொண்ணு வாழ்க்கைய பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க அந்த குண்டச்சிய பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணுக்கும் நல்ல வாழ்க்கை இருக்குமா. பூமிகாவும் பெரிய இடத்துலதான் வாக்கப்பட்டு போக போறா.
அப்போ என் பொண்ணு ஸ்வேதாவை விட பெரிய ஆள் ஆயிடுவாளா? அது நடக்காது. பூமிகா வாழ்க்கை ஸ்வேதா வாழ்க்கையை ஒட்டிதான் அமையும். ஸ்வேதா மனசு வச்சாதான் பூமிகாவுக்கே நல்ல வாழ்க்கை கிடைக்கும். என்ன ஜோசியரே இப்படி சொல்றீங்க? பயப்படாதீங்க, ஜோசியத்துல எல்லாத்துக்கும் வழி இருக்குமா. நீங்க காரைக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற புவனேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு உங்க பொண்ணு பூமிகாவையும் ஸ்வேதாவையும் அனுப்பி வைங்க. அந்த கோவிலுக்கு போய் 2 பேரும் ஒன்னா சாமி கும்பிட்டா ஸ்வேதா அதிர்ஷ்டத்துல பாதி பூமிகாவுக்கு வந்துரும். அங்கேயே 2 பொண்ணோட வாழ்க்கையும் அமைஞ்சிரும். இது கண்டிப்பா நடக்குமா? ரொம்ப நன்றி ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறோம். அப்புறம் ஜோசியரே, நாங்களும் பெரிய பாரம்பரியமான குடும்பம் தான். எங்க கெட்ட நேரம் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம். என் பையன் ஏதோ வேலை பார்த்து கொஞ்சம் சம்பாதிக்கிறான், அதுலதான் எங்க வாழ்க்கையும் எங்க குடும்பமும் ஓடுது. நாங்க இந்த நிலைமையில இருந்து மீளணும். நாங்க விட்ட சொத்தை எல்லாம் எங்க பேத்திய வச்சுதான் திரும்ப பிடிக்கணும். அதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லணும். உங்க பொண்ணு நான் சொன்னபடி புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு அனுப்பி வைங்க. நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். அப்ப நான் வரமா? வாங்க. இந்தாங்க, வரமா? என்னம்மா இது அறிவு கெட்டத்தனமா இருக்கு? என்னாலலாம் ஸ்வேதா கூட கோயிலுக்கு போக முடியாது. ஏண்டி போக முடியாது? என்ன பாட்டி நீங்க ஒரு வேலைக்காரி கூட போய் என்ன கோயிலுக்கு போக சொல்றீங்களா? புரியாம பேசாத பூமிகா. சில விஷயங்கள்ல சூதானமா இருந்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஒருத்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த அதிர்ஷ்டம் உள்ளவங்களோட நம்ம ஒட்டிக்கணும். அப்பதான் அதுல பாதியாவது நமக்கு வரும். உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நீ ஸ்வேதா கூட கோவிலுக்கு போற. என்ன பாட்டி இது? பூமிகா, உனக்கு பணக்கார வீட்டுக்கு மருமகளா போகணும்னு ஆசை. அதுக்கு ஜோசியம் ஒரு வழி. அத முயற்சி பண்ணி பாக்குறதுல என்ன நஷ்டம்? நீ தேவையில்லாம யோசிக்காத, புரியுதா? எங்களுக்கு உங்க வீட்ல சம்மந்தம் பண்ண சம்மதம் தான். ஆனா கௌதம்க்கு கட்டி வைக்கதான் எங்களுக்கு சம்மதம். சம்மந்தி, உங்களுக்கு மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவன மாதிரியே மன வளர்ச்சி இல்லாத ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. சுருதி, ஏமா ஒரு மாதிரி இருக்க? சொல்லுமா ஸ்ருதி. மாதவன் மாமா பர்த்டே ஃபங்க்ஷன்ல நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு அத்தை கௌதம்க்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குமா? ஏமா இப்படி நினைக்கிற? இல்லப்பா, அத்தை மாதவன் மாமா கூட கௌதமும் புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போறாரு. கோவில்ல வச்சு கௌதம் கல்யாணம் பண்ணிக்க ஏதாவது பொண்ணை பார்த்துட்டா என்னப்பா பண்றது? கௌதம நான் ரொம்ப லவ் பண்ணிட்டேன்ப்பா. கௌதம் இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஸ்ருதி, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ற? கௌதம்க்கு நீதான் மனைவி, அதுல எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். சம்மந்தி அம்மா தான் மாதவன் பர்த்டேல நடந்த பிரச்சனைய நான் மனசுல வச்சுக்கல, மறந்துட்டேன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன?
அது மட்டும் இல்ல ஸ்ருதி, உங்க அக்கா அந்த வீட்டுல தானே இருக்கா, அவள மீறி என்ன நடந்துற போகுது சொல்லு. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, இந்த ராஜசேகரனோட கணக்கு என்னைக்கும் தப்பா போகாதுமா. உங்க அக்காவை சிவசங்கர் குடும்பத்துக்கு மருமகளா அனுப்பும் போதே நான் கணக்கு போட்டு தான் அனுப்பி வச்சேன். அந்த குடும்பத்தோட இளைய மருமக நீதான். அப்பதான் அந்த சிவசங்கர் குடும்பத்தோட மொத்த சொத்தையும் நாம வளைச்சு போட முடியும். என் கணக்கு தப்பா போக நான் விட மாட்டேன். சம்பந்தி கோயிலுக்கு போயிட்டு வரட்டும். உனக்கும் கௌதமுக்கும் நிச்சயத்தை பண்ணி கௌதம் உனக்குத்தான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். நிச்சயம் பண்ணிட்டா உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு ஓகேப்பா. அம்மா நிச்சயம்னு சொன்ன உடனே என் பொண்ணுக்கு சந்தோஷத்தை பாருங்க. எங்க சீக்கிரம் நீங்க சொன்னதை செய்யுங்க. செய்றேன். என் பொண்ணு இப்பதான் சந்தோஷமா இருக்கா. இந்த சந்தோஷம் எப்பவும் நிலைச்சிருக்கணும்னா இவளுக்கு கௌதம கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும். நமஸ்காரம் டீச்சர். வணக்கம் ஐயரே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேஷா இருக்கேம்மா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமா டீச்சர். வணக்கங்க. இந்த பொண்ணு யார் ஐயரே? ஏன் மகதான் டீச்சர். ஐயரே, உங்களுக்கு மக இருக்காளா? பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே. பாத்திருக்க வாய்ப்பே இல்ல டீச்சர். ஏன்னா என் பொண்ணுக்கு 5 வயசு இருக்கும் போதே ஸ்ரீரங்கம் கோயில் திருவிழால தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் என் பொண்ணை தேடாத இடம் இல்ல, வேண்டாத கோயில் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல, நான் பண்ணது எதுவுமே எனக்கு கை கொடுக்கவும் இல்ல. என் பொண்ணு எனக்கு இப்ப கிடைச்சிருவாளா இல்ல அப்பா கிடைச்சிருவாளான்னு தேடி தேடியே நாட்கள் போயிடுச்சு. எப்படி ஐயரே உங்க பொண்ணு கண்டுபிடிச்சீங்க? அந்த சமயத்துலதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஜோசியரை பார்க்க வாய்ப்பு கிடைச்சதுமா. அந்த ஜோசியர் தான் சொன்னாரு, உங்க பொண்ணு கிடைக்கணும்னா காரைக்குடி பக்கத்துல இருக்கிற புவனேஸ்வரம்மன் கோயில போய் வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும், உங்க பொண்ணு கூடிய சீக்கிரம் கிடைச்சிருவான்னு சொன்னாருமா. அதே மாதிரி நானும் புவனேஸ்வரம்மன் கோயில் போய் வழிபட்டுட்டு வந்தேம்மா. அடுத்த நாளே என் பொண்ணு என்னை தேடி வந்துட்டாமா. என்ன ஐயரே சொல்றீங்க? ஆமா டீச்சர், புவனேஸ்வரி அம்மன் என் பொண்ணுக்கு பழசெல்லாம் நினைவுபடுத்திட்டா. டெல்லியில இருந்த என் பொண்ணு எல்லா ஞாபகமும் வந்து என்ன தேடி வந்துட்டா. நான் சொல்ற கதையை கேட்டேன்னா டெல்லியில இருந்த என் பொண்ணு எப்படி ஒரே நாள்ல தேடி வந்துட முடியும்னு சாத்தியம் இல்லாத மாதிரி தான் தோணும். ஆனா அதான் நிஜம். அந்த புவனேஸ்வரி அம்மன் அவ நினைச்சதை நடத்தி காட்டிட்டா. அப்போ நானும் புவனேஸ்வரி அம்மன் கோயில்ல போய் வேண்டிக்கிட்டா என் பொண்ணு கிடைச்சிருவாளா? கண்டிப்பா கிடைச்சிருவாங்கம்மா. இந்த விஷயத்த நானே உங்க வீட்டுல வந்து சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா என் பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல எனக்கு தலைகால் புரியாம இருந்துட்டேன். நீங்க உடனே புவனேஸ்வரம்மன் கோயில் போயிட்டு அந்த அம்பாளை தரிசனம் பண்ணேன்னா உங்க பொண்ணு ஸ்வேதா கூடிய சீக்கிரம் உங்களை தேடி வருவா. நீங்க சொல்றத கேட்கும் போது எனக்கு என் பொண்ணு கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வரன் பாக்குறேன் டீச்சர். அது சம்பந்தமா தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கும் தெரிஞ்ச ஏதாவது நல்ல பையன் தான் சொல்லுங்க. சரிங்க ஐயரே, என் பொண்ணுக்கு உங்க பொண்ணு வயசுதான். ஸ்வேதா இப்ப என் கூட இருந்திருந்தா நானும் உங்களை மாதிரி தான் அவளோட கல்யாணத்துக்கு வரன் தேடிட்டு இருந்திருப்பேன். முடிஞ்சத பத்தி யோசிக்காதீங்க டீச்சர், நடக்க போறத பத்தி யோசிங்க. சரி, நான் உடனே புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரிங்க டீச்சர், அப்ப நாங்க வரோம். சரி, அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்க டீச்சர், வாமா வரோம்மா.